இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். உன் மருமகளை மட்டும் நீ என் கூட அனுப்பி வச்சா நீ பண்ண எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன். அப்போ எங்க மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவீங்கல்ல? நான் கொடுத்த வாக்கு என்னைக்குமே மீறினது கிடையாது. அம்மா, கதவை தரங்க. அம்மா, நீதான் எங்களை காப்பாத்தணும் அந்த பொறுக்கி கிட்ட இருந்து. அம்மா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன போக விடு, விடு. வாமா, வலது கால் எடுத்து வச்சு வா. பதினாறும் பெற்று பெரிய இன்பம் வாழணும். என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா, யார் கண்ணும் படக்கூடாது. வாங்க, உள்ள வாங்க. நல்லது, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கு. அதுக்கப்புறம் பல்வான் சௌத்ரி கிட்டையும் போகணும் நீங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? நானே வந்துட்டேன். அட சௌத்ரி ஐயா, நீங்களா? உன் மருமகளை பார்த்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். ஊர்ல இருக்கிற எல்லா பயலுகளும் உன் மருமக அழகை பத்தி தான் பேசுறானுங்க. அதான் நானே அப்படியே நேரில் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்ல. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஊர் தலைவர். உங்களோட கிருபையால தான் என் சொந்தருக்கு கல்யாணமே ஆச்சு. அப்புறம் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சௌத்ரி பல்வான் ஐயா வீட்டுக்கு போகணும், போய் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு. அந்த கிஃப்ட என்கிட்ட கொடு. இதை உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்காக இல்ல, உன்னோட ஒய்ஃப்காகப்பா. உன் முகத்தை என்கிட்ட காட்டுமா. மருமகளை வாங்கிக்கோ. முக்காட கொஞ்சம் மேல தூக்கு. ஊருக்காரங்க சொன்னதை விட உன் மருமக ரொம்பவே அழகா தான் இருக்கா. இந்த கிஃப்ட் எல்லாம் சத்தியமா பத்தாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான்ப்பா. அழகான மனைவியை தான் தேடி பிடிச்சிருக்க. பரிசை வாங்கிக்க. அப்ப சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். என்ன உடனே கிளம்புறீங்க? டீ சாப்பிட்டு போகலாம்ல? அதுக்கு நான் தாராளமா சாப்பிடுறேன். ஒரு நாள் வந்து விருந்தே சாப்பிடுறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சந்தன் கண்ணா, டாய், உன் மூஞ்சில பட்டாசு வெடிச்சு கும்மால் அடிக்குதுல, அதை அடக்கி வை. நான் என்ன சொன்னனோ அதை முதல்ல செய். அம்மா, நான் இன்னைக்கு எங்கேயுமே போகல. எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாமே. பொண்டாட்டி வந்தோனே அவ்வளவுதான். அம்மாவையே எதிர்த்து பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல என்ன சொன்னனோ அதை செய். என் செல்லம், போ, பார்த்து போ. சபாஸ். மூடு மூடு, கதவு முடிக்கா.
எல்லாரும் சரியா தான் சொல்றாங்க. உண்மையாவே நீ பேரழகிதான். எல்லாரும் இதையே சொல்றத கேட்டு நான் வெறுத்துட்டேன். எங்க அம்மா பேச்சை தவிர வேற யார் பேச்சும் கேட்டதில்ல. அப்புறம் நீயும் அவங்க பேச்சை கேட்டா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அவங்க பேச்ச நான் கண்டிப்பா கேட்பேன். அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே. அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாரையும் விட அம்மாவோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க. என்னாச்சுங்க? அதுவா, எங்க அம்மா உன்னோட எல்லா நகையையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அவங்க பத்திரமா வச்சுக்கிறாங்களா. இந்த ஊர்ல திருடங்க ஜாஸ்தின்னு உனக்கே தெரியும்ல. அதோட அவங்க கிட்ட நகை இருந்தா அது பத்திரமாவும் இருக்கும். அவ்வளவுதானே. என் நகையை உங்ககிட்ட கொடுக்குறேன். நகை என்கிட்ட இருந்தா என்ன, அம்மா கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. இப்பவே நான் கழட்டி தரேன். இங்க பாருங்க, இது என்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமா இருக்கு. இத நான் என் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இத மட்டும் விட்டுடுங்களேன். அட, அது நீயே வச்சுக்க. இந்த நகைய எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியம்மா, உன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சந்தன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. என்ன அம்மா மாதிரி பாத்துக்க ஒரு மாமியார் இருக்காங்க. ஒரு மோதிரம் கம்மியா இருக்கு. உங்க அம்மா கண்ணுல இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. அட, ஒரு மோதிரம் தான், நான் விட்டு தொலை. அப்புறமா அவகிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வாங்கி கொடுக்கணும், சரியா? ம் ம். என்ன விஷயம்னா, தங்கம், சந்தன் இவ்வளவு பெரிய பையனா இருந்தோம் இன்னும் உன்னை பார்த்து பயப்படுறான். பயந்து தானே ஆகணும். கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தன் வந்துட்டா அவன் முந்தானிய பிடிச்சிட்டு திரியறதுக்கே சரியா இருக்கும். அறுவடை மட்டும் நல்லா இருந்திருந்தா எல்லாம் நல்லா நடந்திருக்கும். பல்வந்த் சௌத்ரி கிட்ட நம்ம வாங்கின பழைய கடன்லாம் அடைஞ்சிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. பல்வந்த் சௌத்ரியோட கடன் இப்ப 2 மடங்கு ஆயிருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதா? இங்க பாருங்க, இந்த நகை மேல உங்க பார்வை விழவே கூடாது. உங்களுக்கே தெரியும், என்கிட்ட இருந்தும் என் பார்வையில இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்போ பேசுனீங்களே அந்த கடனை அடைக்கிறத பத்தி, நீங்களே பாருங்க. அந்த பொண்ணு இருக்காளே, அதான் நம்ம மருமக. அவன் அப்பா கிட்ட இருந்து எப்படி எல்லாத்தையும் கறக்குறேன்னு. மருமகளே, அந்த மோதிரத்தை கொடுக்கல, கொடு, என்கிட்ட கொடு, நான் பத்திரமா வைக்கிறேன். சீக்கிரம் கொடு. அம்மா, இது என்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமா இருக்கு. இத பல வருஷமா என் கையில போட்டிருக்க. தயவு செஞ்சு இது மட்டும் இருக்கட்டுமே. இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் ஆகி வருஷ கணக்கில் ஆகல. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு.
இப்பவே எங்க மத்தியில கெட்ட பேர் வாங்காத. அந்த மோதிரத்தை கொடுத்துரு. உனக்கு எப்ப தேவையோ அதை வாங்கிக்க. அப்பா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. இது என் அம்மாவோட ஞாபகார்த்தமா இருக்கு. இதை நான் கழட்டினதே கிடையாது. அப்புறம் இதை அவ்வளவு சுலபமா கழட்டவும் முடியாது. அது எப்படி கழட்ட முடியாது? நான் கலட்டுறேன். அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா, அம்மா, வலிக்குது. அம்மா, வலிக்குதா? இப்ப நான் என்ன வேற பண்றது? என்ன பண்ண சொல்ற? காதை திறந்து நல்லா கேட்டுக்கோ. என் வீட்ல என் புருஷன், என் பையன் என் பேச்ச மீற மாட்டாங்க. நீயும் அப்படியே இரு. ஆ? இல்லனா என்ன ஆகும்னு பாத்தில? ஆ? அடடா, எதுக்குடி இப்ப அழுவுற? போ, உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணு. கேளு அவர்கிட்ட. அந்த மோட்டார் சைக்கிளுக்கு 50,000 எப்போ கொடுப்பாரு? ஆ? அம்மா, அவங்க எங்க இருந்து 50,000 ரூபாய் ரெடி பண்ணுவாங்க? மருமகனுக்காக என்ன வேணா செய்வாங்க. நம்ம வெறும் மோட்டார் சைக்கிள் தானே கேட்டோம். ஆனாம்மா, இவ்ளோ பணத்துக்கு எங்க அப்பா எங்க போவாரு? என்னோட கல்யாணத்துக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல அம்மா, என்ன? எனக்கே பாடம் எடுக்கிறியா? நாங்க தான் போனா போட்டோன்னு அம்மா இல்லாத ஒருத்தியை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஒரு சமையலும் பண்ண தெரியல, வீட்டு வேலையும் பண்ண தெரியல உனக்கு. நான் தான் பெரிய மனசு பண்ணி உன்னை என் மருமகளா கூட்டிட்டு வந்தேன். பெருசா பேச வந்துட்டா. ஏய், 2 நாளைக்குள்ள உன் அப்பன்கிட்ட சொல்லிடு, என் கையில 50,000 வந்தே ஆகணும். இல்லனா நடந்தே போகணும் உங்க அப்பன் வீட்டுக்கு. புரிஞ்சுதா? டீ குடிங்க. ரொம்ப வலிக்குதாம்மா? இப்ப கேட்டு என்ன பண்ண போறீங்க? இப்ப நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. இங்க பாரு, நீ இதெல்லாம் அவங்க முன்னாடி சொல்லணும்னு அவசியமே இல்ல. அம்மாவை எதிர்த்து பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. நீ முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். பிரச்சனையை முடிக்கணுமா? நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியல. அம்மா கிட்ட நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வர சொல்லி மிரட்டுறாங்க. இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு, தப்பு சரின்னு எதுவுமே இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா வச்சதுதான் சட்டம். நான் இதை உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எங்க அம்மா எவ்வளவு கோவக்காரங்கன்னு உனக்கு தெரியாது. அதனால நான் சொல்றதை மட்டும் நீ அப்படியே செய்ய. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? அட சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது என் பொண்ணு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா, அதனாலதான். ஐயோ, நான்லாம் ரொம்ப நேர்மையான ஆளு. எங்களுக்கு ஒன்றும் மோட்டார் சைக்கிள்லாம் தேவையில்லை. உங்க பொண்ணுக்கு தான் ஆசை இருந்துச்சு. அவகிட்ட கொடுத்துருங்க. சரிங்க. என் பொண்ணு இப்போ எங்க இருக்கா? இதோ வந்துட்டா. அப்பா, நீங்க நல்லா இருமா. இருங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஒரு காலத்துல சம்மந்தி வீட்டுல பொண்ணு கொடுத்தவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாரு, நல்ல காலம்தான். நீ ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். அடிக்கடி வாங்க. ராம் ராம். ஏய் மகாராணி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அதை காட்டு. எல்லா வேலையும் சொலோ மொசல்ல பண்றா. பாத்தியா, இன்னும் சாம்பாரை கொண்டு வரல. அடியே, சாம்பாரை இப்ப கொண்டு வருவியா இல்லையா? இல்ல பக்கத்து வீட்டுல வாங்கி திங்கணுமா? சரியான சோம்பேறி. ஓல்கா மருமகளை பாருங்க, எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு பண்றா. பேச்சே கேட்க மாட்றா. அப்படிலாம் இல்லம்மா, 10 நிமிஷத்துல சூடு பண்ணி தரேன். இதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன இது? மொத்த உப்பு டப்பாவையும் மொத்தமா இதுல கூட்டி தொலைச்சிட்டியா? அப்படிலாம் இல்லம்மா, நான் எப்பவும் சேர்க்கிற மாதிரி கம்மியா தான் உப்பு சேர்த்திருக்கேன். அம்மா, தின்னு, இப்படியே தின்னு. அப்புறம் பாரு எவ்வளவு உப்பு போட்டிருக்கேன்னு. அம்மா சாப்பிடுறியா இல்லையா? செம்ம கடுப்பு ஏத்துறா. மண்டைய சூடாக்கி விட்டுட்டா இவ. ஒருவேளை சோத்த நிம்மதியா திங்க முடியுதா? வெறும் காஞ்சி போன காய்கறியோட ரொட்டியை தான் திங்கணும் எப்பவும். உன் அப்பங்கிட்ட பணம் வாங்கினதுனால தானே எங்களுக்கு இந்த உப்பு சோத்தை போட்டு திங்க வைக்கிற. என் மூஞ்ச எதுக்கு பாக்குற? மூஞ்ச பார்த்தா வயிறு ரொம்பிடுமா? அதுல உப்பு கலந்தது நீ தானே? ஆமா. அப்படி ஏன் பாக்குறீங்க? அவன் மனசுல நம்ம மேல எப்பவும் பயம் இருக்கணும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம தலையில ஏறி உட்காருவா. ஆமா, இவன் நம்மளை பார்த்து பயந்தாதான் அவ அப்போ நமக்கு காசு தருவான். மருமகளே, இந்த பக்கோடா செய்யறத நிறுத்து, நான் பண்ணிப்பேன். இல்லம்மா வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். வேணாம், நான் பண்ணிக்கிறேன் பக்கோடா. நீ என்ன பண்றனா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. அவங்க கிட்ட சொல்லு காசு வேணும்னு. அந்த பல்வால் சௌத்ரிக்கு கொடுக்கணும். ஏன் மூஞ்ச எதுக்கு பாக்குற? ஃபோன் பண்ணு. அம்மா, எங்க அப்பா இப்பதானே பணம் கொடுத்தாரு. திரும்பவும் எப்படி அவர்கிட்ட பணம் கேக்குறது? கேட்க மாட்டியா? என்னால முடியாது. அம்மா, என்ன பண்றீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க. அம்மா, என்ன பண்றீங்க? வேண்டாம், சொன்ன கேளுங்க. சொல்லு. ஃபோன் பண்ணுவியா மாட்டியா? என் கையை விடுங்க. உன் விரல பஜ்ஜி போட்டு உன்னையே திங்க வைப்பேன். அம்மா விட்டுருங்க, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. அம்மா, நான் எங்க அப்பாக்கு உடனே கால் பண்றேன். நீ அடி வாங்கினாதான் சரிப்படுவேன். அடி வாங்கலனா உன் புத்தி வேலை செய்யாது.
சீக்கிரம் ஃபோன் பண்ணு. ஐயா வணக்கங்க. ம் நீ பணம் கொண்டு வரலன்றது உன் முகத்திலேயே எழுதியிருக்கு. ஐயா இன்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிறது தெரியும், ஆனா என்னால ஏற்பாடு செய்ய முடியலைங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்காங்க ஐயா. எவ்வளோ நாள் பொறுத்துக்கிறது? அடமானமாக வைக்க உங்ககிட்ட என்னடா இருக்கு? இங்க பாருங்க ஐயா, அடமானம் வைக்க கூட என்கிட்ட எதுவும் இல்லைங்க ஐயா. வீட்டுக்குள்ள புதையிலே வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னா எப்படிடா? ஐயா சொன்னது புரியலைங்க. நான் உன் மருமகளை பத்தி தாண்டா பேசுறேன். என்னங்க ஐயா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் உங்ககிட்ட சும்மா விளையாடினேன். எனக்கு என்னோட பணம் வந்தாலே போதும். எனக்கு என் பணத்தை எப்போ திருப்பி தரப்போற? இங்க பாருங்க ஐயா, ஒரு 15 நாள்ல திரும்ப தந்துடுறேங்க ஐயா. ஒரு வேளை நீ திருப்பி தரலன்னா நான் சொல்றதை நீ அப்படியே செய்வியா? செய்யறேங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்யறேன். சரிடா. அப்ப நான் கிளம்புறேன் சாமி, போயிட்டு வரேங்க. நீயும் கிளம்பு, 20 நாள் தான். ஓ, நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஆனா அது கூடி சீக்கிரமா நடக்கும். என்னோட காத்திருப்பு கண்டிப்பா வீணாகாது. பணத்தை என்னால ஏற்பாடு பண்ண முடியலமா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். உங்க அத்தை கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பேங்க்லயும் லோன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்பா நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமாப்பா, நான் உண்மையாதான் சொல்றேன். நீங்க பணத்தை ஏற்பாடு பண்ண வேண்டாம். சரிம்மா. வீணா போனவளு, முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடி நீ? என்கிட்ட வந்து உங்க அப்பன் காசை ரெடி பண்றான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். அப்பாவால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியலையா? அவர் ரொம்ப அழறாரு. அப்பனுக்கு நன்றி கடனை செலுத்துறியோ? மானம் கெட்டவளே, இங்கேயே தில்லுக்கிட்டு தூங்கிக்கிட்டு நன்றிய மட்டும் உங்க அப்பனுக்கா? இன்னைக்கு ஒன்ன சும்மா விட மாட்டேன்டி, ஒரு வழி பண்றேன்டி. சொன்னா கேளுங்க, விடுங்க. ஆடி அம்மா, இங்க பாருங்க. அம்மா வேண்டாம்மா. அம்மா, என்ன பண்ற நீ? விடுங்க, அட விடுங்க. என்ன காரியம் பண்ற நீ? இவனை நான் சும்மா விட மாட்டேன். வா வா. விட மாட்டான் அவள. அவ அப்பா கிட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னாளா? வேற என்ன, அதனாலதான் கோவம் வந்துச்சு. வீணா போனவ, இன்னைக்கு இவள ஒரு வழி பண்ணாம நான் ஏய் விட நில்லு, மாட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? முதல்ல உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. நம்மளோட கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. நீ அமைதியாரு. நீ கஜ்ரியை மட்டும் எப்படி வழி கொண்டு வருதுன்னு யோசி. அந்த பல்வந்து எவ்வளவு நேரம் கொடுத்தான்? 15 நாளைக்கு. 15 நாளுக்குள்ள அவரோட பணத்தை நம்ம திரும்ப கொடுத்தாகணும். இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னு கடவுளுக்கு தான் தெரியும். அட நான் சொல்றது கேளுங்களேன்.
பீம் சிங்கும் மறுத்துட்டாரு. நம்மளோட சொந்தக்காரங்க நண்பர்கள்னு நான் எல்லார்கிட்டேயும் கேட்டுட்டேன். யாரும் நமக்கு பணம் தர தயாராக இல்லை. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க பல்வந்த் ஐயா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். உள்ள வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்புறம் எப்படி போகுது? அப்புறம் உட்காருங்க உட்காருங்க. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. நீங்க வந்து என்கிட்ட கெஞ்சணும்னு ஏதாவது அவசியம் இருக்கேன்? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல தான் நான் வந்தேன். கண்டிப்பா இதுதான் தீர்வு. எனக்கு எதுவும் புரியலைங்க ஐயா. நல்லா யோசிச்சு பார்த்து உங்க முடிவை சொல்லுங்க, சரியா? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட மருமக என் வீட்டுக்கு வந்தேன்னா நீங்க கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் நான் தள்ளுபடி பண்ணுவேன். ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? என் வீட்டுக்கு வந்த மருமவ தங்குறதுக்கு வீடு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீ உன்னோட வீட்டை தான் வைக்க வேண்டியது வரும், புரியுதா? அப்புறம் வீட்டுக்கு வந்த இந்த புது மருமக, அப்புறம் உங்களோட பையன் நடுத்தெருவு தான் போகணும். இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. இது உங்களோட பிரச்சனை. வெறும் ஒரே ராத்திரி தான் உங்க மொத்த கடனையும் தள்ளுபடி பண்ண. உங்களுக்கு 8 நாள் அவகாசம் இருக்கு. ஒன்று பணத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா உன் மருமகளை கூட்டிட்டு வா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. பல்வந்த் சௌத்ரியோட பணத்தை நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணியாகணும். இவன் போட்டுட்டு போன நிபந்தனை அந்த மாதிரி. அதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. அப்படின்னா நான் இன்னைக்கே வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடுறேன். நாளைக்கு அவர் வந்தார்னா அவர் எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது, நீ சொல்லிடு. அது எப்படி? அவன் உங்களை கண்டுபிடிச்சிருவான். ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டுருவான். அப்ப நான் என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. என்ன பண்ண சொல்ற நீ? என்ன பேசுற? ஏன் நடக்காது? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு நல்லது நடக்கும். ஜெயராம் ஐயா, வணக்கங்க. என்ன வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கா? நான் போட்ட கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல இல்ல, இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா, நாங்க 2 பேரும் பேசணும். அதான் பேசிட்டு இருக்கிறது தெரியுதுல்ல. கிளம்பு. எங்க கிட்ட காசு இல்ல. அப்புறம் எங்க மருமக கஜிரி உங்ககிட்ட வந்தானா யாராவது பார்த்தா என்ன ஆகும்? தப்பா பேசுவாங்கல்ல. சரி, அப்புறம் நீயே பெட்ரூமுக்கு வந்தா அப்புறம் எல்லாரும் கண்ணும் உன் மேலதான் விழுமா? அதனாலதான் சௌத்ரி ஐயா, நாங்க உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தோம். அது என்னன்னா, கல்யாண சீசன். எங்க பையன் சந்தன் 2 நாளைக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறான். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்லை. அதனால நாங்க என்ன நினைக்கிறோன்னா, ஒருவேளை கஜிரி உங்க வீட்டுக்கு வரத்துக்கு பதிலா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா யார்கிட்டையும் மாட்டோம்ல. அப்புறம் நம்ம பேரும் கெட்டு போகாது.
உன் புருஷனோட நீ ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்க. அப்போ எங்க எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணிடுவீங்களா? நான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மீறினது கிடையாது. அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்க ஐயா. போலாம். ஸ்வீட் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணுமா? என் கூடவே இருங்களேன். இங்க பாரு, எத்தனை தடவை நீ கேட்ப? ராகேஷ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. என்னாச்சு? அது கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எனக்கு மனசே சரியில்லை. கெட்டது நடக்க போற மாதிரி தோணுது. பாருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க. என் கூடவே இருங்களேன். நீங்க எனக்கு வேணும். நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா வீட்ல போய் இருந்துட்டு வா, எல்லாமே சரியாயிடும். சரி, நான் அப்ப அப்படியே பண்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதா சந்திரன். கிரைம் அலர்ட்டோட இன்றைய எபிசோட்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வாழ்க்கை எந்த அளவுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோ அதே அளவுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸோட விகிதம் அதிகமா இருக்கு. இதோடைய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ரிப்போர்ட் படி மார்ச் 2020 இருந்து மே 2020 வரைக்கும் சுமார் 1470 கேசஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லாமே ரொம்ப கம்மியானதுதான். அது ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற 77% பெண்கள் இத பத்தி வாயை திறக்கிறது இல்ல. சில சமயம் அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்துக்காகவும் சில சமயங்கள்ல புருஷன் நம்மள விட்டுட்டு போயிடுவான்ற பயத்தாலையும் இந்த கொடுமையை அனுபவிக்கிறாங்க. இந்த குற்றங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க இதுதான் காரணம். அப்புறம் அதே விஷயம்தான் இப்ப கஜரிக்கும் நடக்குது. அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் ரொம்ப பெருசு. அடுத்து அவளுடைய மாமியார் ரத்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து அவங்க போராட்டம் செஞ்சாங்களா? ரத்னா இல்ல பல்வந்த் அவங்களுடைய கொடூரமான குற்றத்துல வெற்றி அடைஞ்சாங்களா? வாங்க பார்க்கலாம். அம்மா, அப்பா, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களை சாக விட்டுரு, எங்களை சாக விட்டுரு, இல்லனா அவன் எங்களை கொன்னுடுவான். என்ன பேசுறீங்க? யார் உங்களை கொல்ல போறாங்க? அந்த பல்வந்தா. எங்களால அவன் காசை திருப்பி கொடுக்க முடியல. எங்களை அவன் கொன்னுடுவான். நாங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுறோம். அப்பவாது அவன் எங்க மக சந்தனையும் எங்க மருமகளையும் உயிரோட விட்டுருவான்ல. ஐயோ அம்மா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. தற்கொலைங்கிறது எதுக்கும் முடிவில்ல. அப்பா, இதுக்கு ஏதாவது கண்டிப்பா வழி இருக்கும். என்ன வழி? அவன் ஒரு வழி சொல்றான் பாரு, அத கனவுல கூட நினைக்க மாட்டோம் நம்ம. அவன் என்ன சொன்னான்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் வணக்கம். சகிக்க முடியல. எங்க ரெண்டு பேரால அதை பொறுத்துக்கவே முடியல. எந்த மாமனார் மாமியாரால இந்த மாதிரி தன்னோட மருமகளை பேசுறத கேட்க முடியும்? நீயே சொல்லு. உன் மாமனாரு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. அதனால என்ன ஆச்சு? இனிமேல் அவன் நம்மளை விட மாட்டான். அவனால எதுவும் பண்ண முடியாதுமா. நான் பாத்துக்கிறேன். நான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இனிமே வரவே கூடாது. நான் உங்க ரெண்டு பேருக்கும் தண்ணி கொண்டு வரேன். அடியே இங்க கொஞ்சம் பாரு. நான் கூட உன்னை சும்மா நினைச்சிட்டேன். இந்த தற்கொலை பண்ற திட்டத்தை நீ இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த? ஏன்னா இவகிட்ட சந்தன் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த நான் கேட்டேன். ஆனா இப்போ நம்மளோட இந்த நிலைமைய பார்த்து நம்ம மருமகளால போக முடியாது.
எங்க இருக்காவ? நீங்க உள்ள போங்க, அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. சந்தன் வந்துட்டீங்களா? நீயா? நீ இங்க என்ன பண்ற? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. ஏன் இப்படி பயப்படுற? எங்க பாரு, என்னை பார்த்து கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எவ்வளவு கத்துனாலும் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் கேட்காது. நீ கத்துறது இந்த வீட்டுக்குள்ளதான் கேட்கும். புரியுதா? அட என்ன நீ, இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் கிடைச்சிருக்கு, அதையும் வீணாக்கிட போல இருக்கே. வா. அம்மா கதவை தரங்க, யாராவது இருக்கீங்களா? அம்மா காப்பாத்துங்க, கதவை தரங்க. நீதான் எங்களை காப்பாத்தணும் மருமகளே, அந்த கழுதை கிட்ட இருந்து. அம்மா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. அம்மா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கம்மா, கதவை தரங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நான் என்னோட அப்பா வீட்டுக்கே போயிடுறேன், கதவை தரங்க. உன்னை அங்க போக வேணும்னா ஏன் தூக்குல தொங்குற மாதிரி டிராமா பண்ணி இருக்கணும்? அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அம்மா நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேம்மா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அம்மா, கதவை தரங்கம்மா. வாடின்னு சொன்னாங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன்னோட பணத்தை நான் எப்படியாவது திரும்ப கொடுத்துடுறேன், என்ன விட்டுடு. சௌத்ரி ஐயா, இப்போ எந்த கடனும் இல்லல்ல? அதெல்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோ. நான் ஒரு கண்டிஷன் இருக்கு. உன் பையனை அடிக்கடி வெளியூர் அனுப்பு. அவன் இல்லாத நேரத்துல நான் இருக்கணும். எல்லாத்தையும் நீ தான் தயார் பண்ணி வைக்கணும், புரியுதா? இனி நீ கண்டிப்பா அடிக்கடி வந்துட்டு போவல்ல? ரத்னா அப்புறம் ட்ரிலோக் பணத்து மேல வச்சிருந்த இவங்களுடைய பெரிய பேராசையினால இவங்க 2 பேருடைய கண்ணும் குருடாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் பல்வந்தோட கொடூரமான பார்வை கஜரி மேல விழுந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரத்னா அப்புறம் ட்ரிலோக் அவங்க கிட்ட கொடுத்த கடனுக்காக அவன் ஒப்பந்தம் ஒண்ணு பண்ணிக்கிட்டான். இதுல பலியாடானது கஜரி தான். ஒரு குடும்பத்துல மாமியார்னா அவங்க அம்மாவுக்கு சமமானவங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவங்க எப்படி இன்னொரு பொண்ணுக்கு இவ்வளவு அநியாயம் செய்ய முடியுது? ஆனா இந்த உலகத்தோட கசப்பான உண்மையும் இதான், ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுதான் எதிரியும் கூட. அதுக்கு ஒரு வாழும் உதாரணமா நம்ம ரத்னாவை மட்டும்தான் சொல்ல முடியும். கஜரியோட மௌனம் கலையுமா? இந்த அநியாயத்தால எதிர்த்து கஜரி போராடுவாங்களா, மாட்டாங்களா? இந்த கஜரியோட அழகு எதுக்காவது உபயோகப்பட்டுச்சே? எந்த கடனும் இல்ல. எல்லாம் நல்லதுக்கு தான். ஆனா நம்ம சந்தன் கேட்டா என்ன சொல்ல போறோம்? அவங்கிட்ட என்ன சொல்லணும்? அவன் ஏதாவது என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்களா? எதுவும் கேட்க மாட்டான். என் முன்னாடி வாயவே திறக்க மாட்டான். இருந்தாலும் கஜரிக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவன் அமைதியா இருப்பான்னு எனக்கு தோணல. ஏய் ஏ மகாராணி, எங்க போற? நில்லு. ஏய், உன் காதுக்கு என்ன தெர போட்டு வச்சிருக்கியாடி? ஏய் நில்லு, உன்னை என்ன பண்றான் பாரு.
அப்பா, நான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் உங்க பேச்ச கேட்டு உங்க கூட வந்திருந்தா அந்த தப்பு நடந்திருக்காது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா, உன் மேல எந்த தப்புமே கிடையாதும்மா. தப்பு செஞ்சது எல்லாமே அவதான். நான் உன்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அவளை சும்மா விட மாட்டேன். அப்பா. மா, கஜிரி எங்க போயிட்டா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. வீட்லயும் எங்கேயும் அவளை காணோம். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. கண்ணா, நான் சொல்றத கவனமா கேளு. நான் என்ன பண்றது? என்னால அவளை காப்பாற்ற முடியல. இல்ல, நீங்க என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். அம்மா, அம்மா, பொய் தானே சொல்றீங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொல்லுமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க பாருப்பா சந்தன், எனக்கு தெரியும் இதெல்லாம் ஏத்துக்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கண்ணா, இதெல்லாம் நாங்க எங்களுக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ணோம். இல்லைன்னா இந்த கேவலமான சௌத்ரி பல்வால் உன்னை கொண்டு இருப்பான். அப்புறம் தப்பா நினைக்காத, இதுல தப்பு கஜரி மேலேயே இருக்கு. அவளே தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த பல்வால் சௌத்ரியோட வீட்டுக்கு போனா தெரியுமா? இப்ப பாத்தியா எவ்வளவு பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு. அவன் சரியான நேரம் பார்த்து நம்ம சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டான்ப்பா. நான் அப்பாவியா? இப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிமா மனசு வருது? கண்டிப்பா நீங்க 2 பேரும் தான் அவளை அனுப்பியிருப்பீங்க. இது நிச்சயமா கஜரி தப்பா இருக்காது. உங்க 2 பேரால அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காமா. வாயமுடு, என் முன்னாடி தேவையில்லாம நீ பேசக்கூடாது. ரொம்ப பாவமா இருக்கு அவ மேல. அப்ப போவோம் பொண்டாட்டிக்கிட்டே. வாங்க போலாம். இவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே வீணு. இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டை எழுதியிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. உனக்காக சாட்சி சொல்ல யார் வருவா? கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சாட்சிகள் ரொம்ப முக்கியம். இல்லனா கோர்ட் கேஸ்ல நிக்காது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இங்க வர அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? இதுக்கா என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? நல்லா வாழ வைப்பீங்கன்னு பார்த்தா என் பொண்ணை வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, அவரை விட்டுருங்க. கல்யாணம்னா என்ன அர்த்தம்னு கூட அவருக்கு தெரியாது. இவர மாதிரி ஆள்கிட்ட என்ன எதிர்பார்த்திட முடியும்? நீ சரியாதான் சொல்ற. தப்பு பண்ணது நான் தான். இது எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பை பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடு. எனக்கு தெரியும் எந்த விஷயத்திலையும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்க நினைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை பெத்தவங்களுக்கும் பல்வந்துக்கும் எதிராக சாட்சி சொல்ல முடியுமா? ஆமா, என்னால முடியும். நிஜமாதான் சொல்றீங்களா? பணத்தை மட்டும் நீ திருப்பி தரலன்னு வச்சுக்கோ, உன்னை கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். அங்கேயே நில்லுங்க, இங்க உள்ள வரக்கூடாது. அட இன்ஸ்பெக்டர் மேடம், ப்ளீஸ் உட்கார்ந்து பேசலாம். ரொம்ப கோவமா வந்திருக்கீங்க போல. உன்கிட்ட உட்கார்ந்து பேச வரல, உன்னை லாடம் கட்ட வந்திருக்க. அட, இவனை மேடம், இழுத்துட்டு என்ன போங்க. விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணா, நான் எதுவும் பண்ணல. நான் இழுத்துட்டு போங்க. கஜரி மாதிரியான பெண்களுக்கு வேண்டியதெல்லாம்
கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அவங்க மாமியார் வீட்ல வாழ்றதுதான். ஆனா பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே அவமரியாதையும் கொடுமைகளும் தான். ஆனா இந்த மாதிரி முடிவில்லாத கதைகள் நிறைய இருக்கு. இந்த கதைகள்ல தைரியமா நின்னு போராடினவங்களுடைய கதைகள் தான் ஞாபகத்துல நிக்கும். கஜரி செஞ்சதும் அதேதான். ஆனா கஜரிக்கு வர வேண்டிய பேரு அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு. சமூகத்தை பத்தி கவலைப்படாத ஒரு மனுஷன் தான் பொண்ணுடைய வலியையும் கண்ணீரையும் பார்த்த உடனே நியாயம் வாங்கி தரணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவளுடைய கணவன் சந்தன் அவரோட முடிவை தாமதமா எடுத்தாலும் சரியான பாதைய தேர்வு செஞ்சாரு. அவரோட சொந்த அப்பா அம்மாவுக்கு எதிராவே சாட்சி சொல்லி கஜரிக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரு. இது வெறும் கஜரிங்கிற ஒரு பொண்ணுடைய கதை மட்டும் இல்ல. இதுல அந்த பொண்ணுடைய அப்பா, அவளுடைய கணவர், எல்லாருடைய கதையுமே அடங்கி இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய தப்புன்றத நீங்க முதல்ல உணரணும். அப்பதான் இந்த நாட்டுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் அறவே குறையும். இந்த நிகழ்ச்சிய முடிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த கிரைம் அலர்ட் எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்க போறது நான் சுதா சந்திரன். அது வரைக்கும் ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான ஒரு குரல்.